Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open. அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்தது. அது கடப்பாரி எடுத்து அவரே குத்திக்கினாரு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருந்த வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை திருந்தினா என்ன, திருந்தாட்ட எனக்கு என்ன. 40க்கு 0 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுல 13 இடம் வந்து டெபாசிட் வேற போயிடுச்சு. நான் 2வது இடத்துல இருக்கிறேன், 3வது இடத்துல இருக்கேங்கிறதுனால பாராளுமன்றத்துல நீ தரையில உட்காந்துக்க, இன்னும் கொஞ்சம் படியில உட்காந்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். 14% வச்சு நாக்க வைக்கிறதா? எவ்வளவு சீட்டு ஒரு பையன் பாஸ் ஆனா இல்லைங்க, 37 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாங்கிறது பெருமையா? அசிங்கமா இல்ல இது? அதுவும் என்ன தேசிய கட்சி, இந்தியாவே ஆள்கின்ற கட்சி, 2 முறை ஆண்ட கட்சி, 3வது முறை வர கட்சிக்கு தன்னால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் பண்ண வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதை போய் பெருமையா பேசினாக்க திருந்த வாய்ப்பே இல்லை. பாராட்ட மனம் இல்ல. மறுபடியும் அடுத்த விஜய் வருவாரு, மறுபடியும் 2க்கு போயிடும், 1.5க்கு போயிடும். என்ன பண்ணுவீங்க? தேர்தல் முடிவு, தோத்துட்டீங்க, ஊத்திக்கிச்சு, அவ்வளவுதானே. அதை ஏத்துக்கு மனசு இல்லைன்னா நீங்க எப்ப திரும்புவீங்க? அந்த உதவி செய்யறதுக்கு துப்பு இல்ல. நான் 1.5% அதிகமா வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேங்கிறது. யாரு குறைச்சலான பார்டர்ல வந்திருக்காங்க? 2 பேர். ஒண்ணு சௌமியா அன்புமணி, இன்னொன்னு விஜயகாந்தோடைய மகன். அதுதான் நிஜமாகவே வெற்றி கோட்டுக்கு அருகில் உள்ளது. இவரு 1.5 லட்சம் ஓட்டு கீழே இருக்காரு. எனக்கும் அண்ணாமலைக்கு என்ன சண்டை? ஒரு சண்டை கிடையாது. வாக்கிய வரப்பு தகராற. அவர் என் பையன் வயசு. ஒரு தலைவன் என்பவன் சரியான நபர்களை பயன்படுத்திக்கணும். யாரையுமே பயன்படுத்த மாட்டேன், நானே வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி எந்த மைக்க பார்த்தாலும் நானே குதிப்பேன்னா அதோடைய விளைவு தான் இது. உதவி செய்யறேன்னு 1000 பேர் வந்தாலும் யாருமே வேணாம். அண்ணா அந்த நானே இருக்கிறேன் தான், நீ இல்லடா காலி ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்க. அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்தது. அது கடப்பாரி எடுத்து அவரே குத்திக்கினாரு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருந்த வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை திருந்தினா என்ன, திருந்தாட்ட எனக்கு என்ன. தமிழ்நாட்டு பிஜேபியே அவர் மொத்தமா 40க்கு 0 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுல 13 இடம் வந்து டெபாசிட் வேற போயிடுச்சு. நான் 2வது இடத்துல இருக்கிறேன், 3வது இடத்துல இருக்கேங்கிறதுனால பாராளுமன்றத்துல நீ தரையில உட்காந்துக்க, இன்னும் கொஞ்சம் படியில உட்காந்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். இந்த தேர்தல் வந்து நான் 6 மாசம் முன்னாடியே சொன்னேன். கலைஞருடைய 100ஆண்டு விழா முடிந்து அந்த கொண்டாட்டத்துல அவருடைய 101வது பிறந்த நாள் மிகப்பெரிய அளவில் திமுக கொண்டாடக்கூடிய மாதிரி தான் இருக்கும்னு. அதே மாதிரிதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இந்தியா கூட்டணிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவம் வந்து ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து திமுகவினுடைய உழைப்பு, ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு, அந்த பிளானிங் தான் இதை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனா நான் அப்பவே சொன்னேன், தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு 0 தான் அப்படின்னா அந்த 0 நிரூபணமாயிருக்கு. அதே சமயத்தில் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக வருவார்கள், அதுவும் நடந்திருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல எனக்கு பர்சனல் ஆதாயமோ இழப்போ எதுவுமே கிடையாது. என்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டதோ அண்ணாமலையினுடைய ஒரு ஐடியாவினால, அன்னைக்கே அதனுடைய எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பிஜேபி நோட்டா விட கம்மியா தான் வாங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க 14% ஓட்டு வாங்கிருக்காங்களா? 14% வச்சு நாக்க வைக்கிறதா? எவ்வளவு சீட்டு, என்ன வளர்ச்சிங்க? என்னங்க இது? ஒரு பையன் பாஸ் ஆனா இல்லைங்க, 37 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனாங்கிறது பெருமையா? அசிங்கமா இல்ல இது? அதுவும் என்ன தேசிய கட்சி, இந்தியாவே ஆள்கின்ற கட்சி, 2 முறை ஆண்ட கட்சி, 3வது முறை வர கட்சிக்கு தன்னால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் பண்ண வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதை போய் பெருமையா பேசினாக்க திருந்த வாய்ப்பே இல்லை. 3% இந்த கட்சியை கிட்டத்தட்ட ஒரு 10% கொண்டு உயர்த்திருக்கிறார். எங்க மறுபடியும் அடுத்த தேர்தல் பாராட்ட மனம் இல்ல. அது ஒரு விதமான அது பெய்டு. இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எமோஷனல். மறுபடியும் அடுத்த விஜய் வருவாரு, மறுபடியும் 2க்கு போயிடும், 1.5க்கு போயிடும். என்ன பண்ணுவீங்க? அப்ப திருப்பி என்கிட்ட வந்து கேட்பீங்களா? சாரி சார், உங்ககிட்ட 10% வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன், இப்ப மாத்தி மறுபடியும் 2க்கு போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? ஏங்க, தேர்தல் முடிவு, தோத்துட்டீங்க, ஊத்திக்கிச்சு, அவ்வளவுதானே. அதை ஏத்துக்கு மனசு இல்லைன்னா நீங்க எப்ப திருந்துவீங்க? அதுக்கு சொல்றேன். 14 மாசத்துக்கு கூட்டணியினால வந்து கூட்டணி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 7 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுன்னா இன்னும் கௌரவமாகத்தானே இருக்கும். அந்த உதவி செய்யறதுக்கு துப்பு இல்லை. நான் 1.5% அதிகமா வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேங்கிறது அது என்ன? அப்ப 13 இடத்துல வந்து உங்களுக்கு இது போச்சு இல்ல,
டெபாசிட் போச்சு, அதை கூட அப்படின்னா உன் கேண்டிடேட்டே தப்புன்னு தெரியுது இல்ல. அதெல்லாமே சரி பண்ண விட்டுட்டு யாரு குறைச்சலான பார்டர்ல வந்திருக்காங்க? ரெண்டு பேர். ஒன்னு சௌமியா அன்புமணி, ஒரு 10,000 கணக்குல டிஃபரன்ஸ். இன்னொன்னு விஜயகாந்தோடைய மகன் 500 சொச்ச ஓட்டு. அதுதான் நிஜமாகவே வெற்றி கோட்டுக்கு அருகில் உள்ளது. இதெல்லாம் ரெண்டுல இவர் 1.5 லட்சம் ஓட்டு கீழே இருக்காரு. எனக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சண்டை? ஒரு சண்டை கிடையாது. வாக்கியா வரப்பு தகராறா? அவர் என் பையன் வயசு. அவருக்கு நான் சண்டை போட்டு என்ன பண்ண போறேன்? நான் வந்து பிஜேபி தலைவராக வரணும்னு ஆசைப்படுறேன். நான் பிஜேபியில சேர்ந்த போது 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள்ட்ட இனிமே நான் எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தவன். அப்படி இருக்கும்போது என்னால எந்த பாதிப்பு போறது கட்சிக்கு? அப்ப என்ன கூட்டு ஒரு பிரச்சாரத்துக்கு போனா 10 ஓட்டு 15 ஓட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு தலைவன் என்பவன் சரியான நபர்களை பயன்படுத்திக்கணும். யாரையுமே பயன்படுத்திக்க மாட்டேன், நானே வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி எந்த மைக்க பார்த்தாலும் நானே குதிப்பேன்னா அதுக்கு அதோடைய விளைவு தான் இது. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? உதவி செய்யறேன்னு 1000 பேர் வந்தாலும் யாருமே வேணாம், நானே இருக்கிறேன் அண்ணா, அந்த நானே இருக்கிறேன் தான் நீ இல்லடா காலி ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்க. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open.